हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்க போற ஹனி கேக் தான் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ஹனி கேக் செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிரலாம் அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டோம் அதுல தயிர் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு அடுத்ததா ரிஃபைன்ட் ஆயில் 1/2 கப் எடுத்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ 1/2 கப் சர்க்கரை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் எடுத்துக்கலாம் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மூணு பொருளும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி எடுத்த ஆற வச்சு எடுத்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கப்பு சளிச்சு எடுத்த மைதா மாவு சேர்த்துடலாம் நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துடலாங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கட் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வருங்க இப்போ நம்ம கேக்காக நான் வந்து ஒரு பழைய இட்லி பாத்திரத்தில் மணல் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து சென்டரில் ஒரு திரவை வச்சுருக்கேன் அதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக நம்மக்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஈனோ ஆட் பண்ணிக்கலாம் ஈனோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க நான் அளவு சேர்க்கல எனக்கு நான் ஒரு நிதானத்திலேயே போட்டிருக்கேன் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க இப்போ அது கூடவே பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம் இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் நம்ம பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் ஷீட் வைங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக தடவி விட்டுறலாம் அடுத்ததாக மைதா மாவு லைட்டாக தூவி விட்டு அதையும் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க பாத்திரத்தில் இப்போ நமக்கு இந்த பாத்திரம் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்ம கேக்குக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க நம்மளோட சின்ன ஓவனில் நம்ம இந்த கேக்கை வைக்க போகிறோம் நீங்கள் கடாயில் வச்சாலும் ஓகே இல்லைன்னா இதுலேயே தண்ணி ஆட் பண்ணி நம்ம மணலுக்கு பொதுவாக தண்ணி ஆட் பண்ணி வச்சாலும் கேக் சூப்பராக வருங்க கடாயில் கீழே உப்பு போட்டு வச்சாலும் சூப்பராக வரும் இல்லை அப்படின்னா ஒரு திரவை மட்டும் வச்சு அதில் வச்சாலும் சூப்பராக வருங்க கேக் இப்போ கேக் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஹீட் ஆகட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கேக் நல்லா பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஊசி இல்லைன்னா கத்தியை வந்து நம்ம உள்ளே விட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து சைடில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு ஹனி கேக் பேக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆற வைக்கணும் கேக்கை ஆற வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கும்போது தான் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் கேக் நமக்கு சூப்பராக ஃபுல் கேக்கும் கிடைக்கும் இப்போ நமக்கு கேக் பேக் ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிடலாம் ஹனி சிரப்புக்கு வந்து நமக்கு சர்க்கரையும் தேனும் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ சுகர் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் 1/2 கப் எடுத்துக்கோம்
நல்லா சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஹீட் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் நமக்கு கரையும் சுகர். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஹனி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஹனி கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு ஆறுன உடனே நமக்கு ஃபுல் கேக்காக கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேக் நமக்கு. அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன டூத் பிக் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா ஹோல்ஸ் போடலாம் கேக்கில் எல்லா சைடும். இப்போ போட்டுட்டு நம்ம ஹனி சிரப்பை அது மேலே நம்ம ஊற்றிடும்போது கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்ததாக நம்ம மேலே தடவறதுக்காக க்ரீம் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்க ஜாம் வச்சு ரெடி பண்ணுறோம். ஃப்ரூட் ஜாம் வச்சு ஃப்ரூட் ஜாம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹனி சிரப் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு ஜாம் நல்லா கரைஞ்சி கிடைக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஹனி கேக் வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம டெக்கரேஷனுக்காக ட்ரை கோக்னட் இருந்தால் அதை வந்து மேலே லைட்டாக வந்து தூவி விடுறோம். நமக்கு கேக் பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கேக்கை கட் பண்ணி பார்ப்போம். ஓவன் இல்லாமல் எக் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஜூஸியான ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.